நார்த்தங்காய் தொக்கு சில நிமிஷங்கள்ல இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நார்த்தங்காய்கள் கிடைக்கும் கடைகளில், அதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தோல் மிருதுவானதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற நடுவில் இருக்க நரம்பு பகுதியும் விதைகளையும் நீக்கிட்டு குக்கரில் அந்த காயின் சாறு மட்டுமே வச்சு தண்ணீர் சேர்க்க வேண்டாம். ஒரு பிடி உப்பு போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் 6 விசில் வச்சிங்கன்னா நல்ல குழைவாக இந்த நார்த்தங்காய் வெந்து போயிடும். எனக்கு இது செய்ய 10 நிமிடங்கள் ஆச்சு. இதுக்குரிய பொடி செய்யலாம். வெறும் வாணலில் எண்ணெய் சேர்க்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்ல மிதமான தீயில் பொரியணும். சம பங்கா வெந்தயமும் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயமும் கடுகும் நல்ல மணம் கொடுக்கும். நம்ம சேர்க்குற 4 பொருளுமே நல்ல மணம் கொடுக்கும். 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 முழு விரலி மஞ்சளை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த 4 பொருட்களும் தான் இந்த தொக்குக்கு அதீத மணத்தை கொடுக்கும். நல்ல இளம் வாணல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து கருகாமல் பொடிச்சு வச்சுக்கோங்க. நார்த்தங்காய் நல்லா வெந்து போயிடுச்சு. உப்பு மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அந்த நார்த்தங்காயின் சாறுலே தான் அது வெந்திருக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கரெக்டான காரம் இருந்தது. ஒரு 5-6 பழங்கள் தான் நான் அந்த நார்த்தங்காய்களை சேர்த்துருந்தேன். அதுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகாய் தூள். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க. நல்லெண்ணெய் மட்டுமே தான் இதுக்கு சேர்க்கணும். கடுகு சேர்த்து கணிசமான அளவில் காயத்தூளை நல்லா பொரிய விடுங்க. இந்த 2 மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த நார்த்தங்காய்களை இதில் சேர்த்துருங்க. இப்போவே கமகமன் மணக்க ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க. ஒரு 5-6 காய்கள் இருந்தாலே இதை செய்வாங்க. இது நல்ல ஜீரண உறுப்புகளை இன்னும் நல்லா மேம்படுத்தி விடும். வாய்வு, புளித்த ஏப்பம், மந்தம் மாதிரி இருக்கிறதெல்லாம் இது சட்டுன்னு ரிலீஃப் பண்ணி விட்டுரும். ஒரு துண்டு நார்த்தங்காய் சாப்பிட்டாலே நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடிக்கடி நம்ம அம்மாலாம் சின்ன பிள்ளையில செய்வாங்க அடிக்கடி. இது 10 நிமிடங்கள் தான் ஆகுதுங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதை அவித்த பிற்பாடு விரல் படாமல் பார்த்துக்கோங்க. ஈர கரண்டிகளை கொண்டு எடுக்காதீங்க. மரக்கரண்டிகளை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெயிலே இந்த தொக்கு வேகட்டும். அருமையாக இருக்கும் இந்த நேரமே மனம். இப்போ நம்ம அதுக்குரிய பொடியை சேர்க்கும் பொழுது இன்னும் அதீதமாக இருக்கும். இப்போ தேவைப்படும் பொழுது கொஞ்சமாக உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வறுத்த அந்த பொடியையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஏற்கனவே வறுத்தது அப்படிங்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். அதனுடைய பச்சை வாசனைலாம் இருக்காது. இது மிக்ஸ் பண்ண உடனேயே ரொம்ப அருமையாக இருக்கும். கமகமன்னு மணக்க ஆரம்பிக்கும். நார்த்தங்காய்க்கே உரிய ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது இந்த பொடியோடு சேரும்போது அதீதமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், அந்த மாதிரி பருப்பு குழம்புகள், கஞ்சி வகைகளுக்கும் இந்த தொக்கு நல்லது. இது உடம்புக்கும் இந்த காய் ரொம்ப நல்லது. இதை பாட்டிலில் ஒரு எண்ணெயை இளமாக சூடு பண்ணி இளஞ்சூட்டெல்லாம் ஆற விட்ட பிறகு இந்த எண்ணெயை மேல்பாகம் வரைக்கும் வச்சுருந்தீங்க, ஊற்றி வச்சிங்கன்னா கெட்டு போகாது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.